அந்த அப்பா சொன்னாரு, பதினேழாம் அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க அப்பா சொல்லுவார், அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க, நீ போய் சகோதரனை பார்த்துட்டு வா. அந்த 18ஆம் வசனத்தை படிக்க. 1 சாமுவேல் 18:18. இந்த 10 பால் கட்டியை 1000 பேருக்கும் அதிபதியானவரிடத்தில் கொடுத்து, உன் சகோதரர் சுகமா இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கிக் கொண்டு. அந்த ஐயா என்ன உஷாரா இருக்காங்க. இது இங்க இருந்து படிச்சுட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. இப்போ இருக்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, அன்னைக்கே அந்த ஈசா ஐயா பாருங்க, இவன் சும்மா விளையாண்டுட்டு கூட தாவிதுன்னு சொல்லி இதே அந்த செய்தியில சும்மா சொல்லுங்க, ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வா. பயிறு இந்த பால் இதெல்லாம் கொடுத்துட்டு உங்க அண்ணன் கொடுத்துட்டு அங்க வந்து அடையாளம் வாங்கிட்டு வா. எங்கேயா ரோட்ல போட்டு சில நடந்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த பையன் இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த பையன் சின்ன பையன், இளைஞன், 20 வயசுக்கு உள்பட்ட ஒரு பையன். ஒரு 20 வயசுக்கு உள்பட்ட ஒரு பையன் ஆண்டவர் பயன்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் தேசத்துக்கே பெரிய ரட்சிப்பை அவர் மூலமா ஆண்டவர் கட்டளையிட்டார். இதுல ஏன் நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்கு, நம்மளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இந்த கிராமத்துல இருக்கீங்க, உங்களை தேவன் ஆசீர்வதிக்க. நாங்க பட்டணத்துல அவையங்க தேவன் ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பையனை பார்த்தோம் அப்படின்னா, அந்த பையன் இவர் வந்து பையன் அப்படின்னு இந்த வசனத்திலே தெரியும். நீ வந்து ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வா, நம்ம அப்பா சொல்றாரு. இங்க பார்த்தோம் அப்படின்னா, இதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அதை 24ஆம் வசனத்தை படிங்க. அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு சரி, இஸ்ரவேலர் எல்லாரும் பயப்படுதாங்க. கோலியாத்த மாதிரி பாம்பேல எத்தனை வருஷம் இருக்கும், நாங்க இருந்த பகுதியில எல்லாரும் ஓடுனாங்க. என்னையா ஓடுனாங்க, நான் இங்க இருந்து அங்கமாக போயிட்டு, அவங்க அங்க இருந்து இங்கமாக ஓடி வராங்க. என்னையா டேம் உடஞ்சிச்சு, என்னையா சொல்றீங்க, டேம் எவ்வளவு தூரம் இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டாங்க. இவங்க பயப்படுறதும் செய்யறாங்க. யாரெல்லாம் பயப்படுதா, இஸ்ரவேலர் எல்லாரும், ஒரு நாடே பயப்படுதியா. ஆனா நம்ம எல்லாரும் உஷாரா இருக்கீங்க. ஒரு நாடே பயப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல இருக்காங்க. ஜோமேட்டர் போய் பார்த்தேன். எத்தனை நம்புவீங்க, இந்த இடத்துல ஒரு ஆள் வேலை செட்டு அழகா பண்ண, நீ தூக்கத்தின் ஆவி இடம் பண்ணிட்டே சாணா விடல, ஜோமினிட்டே இருந்தேன். ஆண்டவர் இடத்துல நான் சொன்ன சின்ன கட்சியாக ஜோமினிட்டே இருந்தேன். அவர் சொன்னார், நாங்க இருக்கேன். அல்லேலூயா. அவர் இருந்தா கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார், சொல்லுகிற என்னையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு நாடே பயப்படுதாங்க, ஒரு நாடே பயப்படுதாங்க, ஒரு ஸ்தம் மட்டும் பயப்படுது. அல்லேலூயா. பைபிள் சில நேரம் பிளாஸ்டிக் பாருங்க, நாளைக்கு தான் சாப்பிட சூசி சொல்லிட்டு மத்தியானம் சாப்பிடுங்க. அந்த பிளாஸ்டிக் நேரம் பைபிள் வசனம் படிக்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஏன் சொல்லுங்க, நீங்க எல்லாம் வெள்ளையாக போறீங்க, நாட்கள் வரும். அல்லேலூயா. மோசத்துல எல்லாத்துக்கும் ஒரே கலர் தான். ஆண்டவர் என்ன கலர்? சரி, செகண்ட் கொஸ்டின். கரெக்டா, ரெண்டாவது அவங்களே அடிச்சு வேண்டாங்க. வெள்ளையும் சிவப்பும் மிக்ஸ் ஆன கலர். அல்லேலூயா. ஆண்டவர் யாரு? வெள்ளையும் சிவப்பு மிக்ஸ் ஆக. நீங்க ஒரே அவங்களுக்கு கொடுத்துருந்தாமா? இல்லை, யார் சொன்னா வெள்ளை? நீங்க யார் சொன்னா முதல்ல? வெள்ளையும் சிவப்புனா கரெக்ட். நாங்க கொடுத்துருவோம் இந்த சிஸ்டர். ஏன் இப்ப நான் கிட்டத்தட்ட இப்ப எத்தனை வருஷமா இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துட்டு வரேன், 2 வருஷமா கொடுத்துட்டு வரேன். வசனத்து மேல நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். அல்லேலூயா. நம்மளுக்கு என்ன வேணும்? வசனத்து மேல இன்ட்ரெஸ்ட். தமிழ்ல வாஞ்சையா வாஞ்சை. நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த சங்கீதக்காரன் இந்த வசனம் தான் உயர்த்தணும். இன்னைக்கு நீங்க நானும் உயர்த்தப்படணும் அப்படின்னு அந்த வசனம் நம்மள உயர்த்தணும். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன செய்யணும்? நம்மள உயர்த்தணும். நம்ம இப்படி இருக்கிறதுக்கு அழைக்கப்படலை, நம்ம உயர்த்தப்படணும். பைபிள் சொல்லுது நம்ம என்ன செய்யணும்? உயர்த்தப்படணும். ஒரு சாதாரண மனிதன், எத்தனை வேலைக்காரன்னு சொல்லப்படல. ஆண்டவர் கூப்பிடும்போது ஆண்டவருடைய சொல் கேட்டு வந்த பிறகு அந்த வேலைக்காரங்களை எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் ஆண்டவர் கீழ்ப்படும்போது அவர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு மனிதன் ஆண்டவர் கீழ்ப்படிந்தா ஆண்டவர் சந்தோஷப்படுகிற தேவனா இருக்கிறார். சந்தோஷப்பட்டவரை யாருக்கா கொடுக்க முடியும்? அல்லேலூயா. சந்தோஷ ஆண்டவரை படுத்துனீங்கன்னா அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்வா இருக்காதுங்க, வசனத்தை கவனிக்க ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். இந்த சங்கீத தாவீதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு ஆண்டவர் கொடுத்த குணம் இன்னைக்கு நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா. ஒரு சில காரியத்துல அவர் வந்து கீழ்படியா போயிட்டார். 100க்கு எத்தனை மார்க் பாஸ் மார்க்? 35. சரி, அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு மேல டிஸ்டிங்ஷன். அல்லேலூயா. அப்ப சங்கீதக்காரர் 100க்கு 100 எடுக்கல, டிஸ்டிங்ஷன் எடுத்துங்க. டிஸ்டிங்ஷன் 90 எடுக்கலாமா டீச்சர்?
90. ஏன்னா ஒரே ஒரு காரியத்துல அந்த ஐயா அதில் சொல்ல வரல, அவர் தவிர்த்தார். ஆனா அதுல இருந்து சந்ததி ஆண்டவர் எடுத்தார். சில காரியம் நம்மளுக்கு புரியாது. அல்லேலூயா. புரியாத தள்ளி வச்சிடணும், ஆண்டவரை உயர்த்தணும். அல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தணும் நாட்கள்னு உயர்த்தினான். அவர் அழுதுட்டே போனார். நம்ம யாராவது அல்லாம இருக்காங்க வந்திருக்கோமா? யாருமே அழகு அழலையா? நீ நானும் டெய்லி அழுறேன். அல்லேலூயா. ஏன்னா அது கண்ணீர் நாவின் பைபிள் சொல்லு. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிள் சங்கீதம் யார் எழுதினான்னு தெரியல. ஆனா அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு பயப்பட பயம் எனக்கு, அவருக்கு பயப்பட பயம் எனக்கு. சொல்ல மாட்டேங்க. சரி, இதுக்கு பிரைஸ். அவருக்கு பயப்பட பயம் எனக்கு. ஊழியக்காரரை சொல்லுங்க, மெய் சிலுக்கிறது. நேற்று ஒரு ஆட்ட பேசிட்டு இருந்தேன். யார்கிட்ட பேசிட்டு இருந்தையா? நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்படியே இந்த இடம் புடிச்சுட்டே இருந்துச்சு அப்படின்னு ஆண்டவர், அவங்க கீழ்படுத்தவங்க நல்லவங்க அப்படின்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாங்க. அல்லேலூயா. எங்க சங்கீதம், அந்த சங்கீதம் யாரெல்லாம் சொல்லப்படலாங்க சொல்றாரு. சங்கீதக்காரர் சொல்றாரு, ஒரு ட்ரிப்பு கேட்டேன் ஆண்டவர், ஒரு ட்ரிப்பு சொன்னாரா? இவர் எத்தனை ட்ரிப்பு கேட்டாரா? இங்க வந்து நிறைய பைசா அடிக்க வைக்கணும், அப்பதான் நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ஆண்டவர் ஒரு ட்ரிப்பு சொன்னாரா? இவர் 2 ட்ரிப்பு கேட்டாரா? இருக்காங்க 2 முறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கீதக்காரன் ஆண்டோடைய விஷயத்துல கவனமா, நீங்களும் ஆண்டோடைய விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நிறைய தப்பு இருக்கு. ஆனா அவங்க ஆண்டவர் அப்படியே பிடிக்காம ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. ஆனா அவங்க ரூபா நோட்ல எழுதிருக்காங்க. அமெரிக்கா டாலர்ல ரூபா நோட்ல என்ன எழுதிருக்கு? இன் காட் வி ட்ரஸ்ட். நாங்க கடவுளுக்குள்ள நாங்க நம்புவோம். இன் காட் வி ட்ரஸ்ட். அவங்க வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணதாங்க. ஆனா கடவுளை எதுக்கெடுத்தா கடவுளே முன்னா இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய இந்த நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல வந்து ட்ரஸ்ட் இருக்குன்னா ஃபாரின்ல இருந்து நிறைய பணம் கொடுக்குறாங்க. இந்த பைபிளே சொல்லுது, அமைக்கி புழுங்கி சரிந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மள தேவன் அதே மாதிரி ஆசீர்வதிப்பார். எங்க சங்கீதக்காரனை பார்த்தோம் அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சிக்க, தேவன் நம்மளை உயர்த்துவார். தேவன் நம்மளை என்ன செய்வாரு? இப்போ என் கூட இப்ப நான் வந்து எதை கண்ணால பார்த்தோன்னா அதுதான் சொல்லணும். ஐயா ஒழுங்கா சொல்லிட்டாங்க, வசந்த தான் சொல்லணும். நானும் நிறைய செய்தியில வசந்த தான் சொல்லணும், கதையே கிடையாது. அல்லேலூயா. இந்த பைபிள் எத்தனை புத்தகம் இருக்கு? ஓகே. இந்த 66 புத்தகத்திலேயே கதையே கிடையாது. என்ன கிடையாது? அப்படியே செய்தி மட்டும் சொல்லி கொடுத்துட்டு வரல. உங்களை வந்து நான் என்ன இன்னைக்கு ஆண்டு சொல்றோமோ அது உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. மழை தண்ணி விழுதுலாம், அது எங்கெல்லாம் படும்? ஆனா பேருக்கு எதிராளத்துல இல்லை. அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா காரியத்தையும் சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம பார்த்தோம் அப்படின்னா சங்கீதக்காரர் என்ன செய்யறாரு? அவர் உடம்புல என்ன காரியங்கள் நடக்குதோ அதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். எங்க சங்கீதக்காரர் நம்மளும் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார். அல்லேலூயா. நம்மகிட்ட என்ன செய்வாரு? ஆண்டவர் நம்ம ஆண்டவர் பேர என்ன பேரு? பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. எங்க சின்ன பையன், இவர் சின்ன பையன் அவங்க அப்பாவே சொல்றாங்க. இவருக்கு 20 வயசுக்கு உள்ளதா இருக்கும். ஆனா இவர் போலியாத்து பெரிய ஈட்டில் கிட்டத்தட்ட 10 கிலோ 20 கிலோ அவருடைய கேடா 20 கிலோ அங்க சொல்லப்பட்டிருக்கு. 500 சேக்கல் சொல்லப்பட்டிருக்கு. அதை கணக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 கிலோ அவர் கையில யுத்தத்துக்கு போற கோடியாத்து 20 கிலோ பிடிச்சு வச்சுருக்கீங்க. அவ்வளவு பெரிய வீட்டுல இன்னைக்கு நம்ம உலகத்தை பார்க்க கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாங்க அதே தான் பார்க்கணும். ஆபிரகாம் ஆண்டு என்ன சொன்னா அதே தான் பார்க்கணும். சங்கீதக்கார ஆண்டு என்ன சொல்ல செய்ய அதே ஆண்டு என்ன சொல்ல அவர் மூலமா என்ன செய்யணும் சித்தவர் அதை அப்படியே கீழ்படினார். உயர்த்தினார் ஆண்டவர். அவர் பையனை ரொம்ப உயர்த்தினார். ஐயா இன்னைக்கு உங்களையும் உயர்த்துவார். அதனால தூரத்தை சேர்த்து ஐயா இங்க குழுவெல்லாம் கொண்டு வந்தாரு. ஆமென் சொல்ல கைதட்டி சோதனையும் பார்ப்போம். அவன் தூக்கம் கைதட்டு அந்த 25 வருஷத்துல அப்படின்னா என்ன தைரியம் அந்த பையனுக்கு. அந்த சாட்சி சொல்ல விட்டுட்டேனே, எல்லாரும் என் முன்ன ஓடி வந்துட்டு இருக்காங்க. நான் இருந்த அவங்களுக்கு நேரம் போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட நான் எனக்கு பயம் தரல. அந்த சாட்சி மட்டும் சொல்லி எனக்கு செய்திக்கு அந்த சாட்சி யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் பாம்பேல இருக்கிறேன். பாம்பேல தாராவி பகுதியில இருக்கிறேன். அங்க இருந்து மழை நேரத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஏன்னா டேம் ரொம்ப தூரம் இருக்கு. ஜனங்கள் எப்படி பயப்படுதாங்க. ட்ரெயின்ல பயந்து பிள்ளைகள் லேசா போக வந்திருக்கு. உண்மை நடந்தது. அந்த புகை லேசா தான் வந்திருக்கு. ட்ரெயின் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு. பயந்து கீழே விழுந்தாங்க. எத்தனை பேர் ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்தாங்க, அவ்வளவு இறந்துட்டாங்க. அந்த புகை என்ன வருது பார்த்து செயினை இழுக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? ஞானம் கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்காரு?
விசேஷமான வேணும் கொடுத்துருக்காரு. சாதாரண வேணும் கிடையாது, விசேஷமான வேணும். ஒரு ஆளு 20 டிகிரி எடுத்துருக்கு. 20 10 டிகிரி MBBS ME MC அப்படின்னு ஒரு ஆள் எத்தனை டிகிரி எடுத்துருக்காரு? 10 டிகிரி எடுத்துருக்க. அதே போலதான் நம்மளுக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்மகிட்ட இருக்க மூளை. இங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதக்காரர் அந்த கோழியை அதை கேட்ட உடனே அந்த தாவீது சொல்றாரு, அந்த மனுஷனை கண்டீர்களா? தாவீது ஒத்தையில நிற்கிறார். அவர் கூட யார் இருக்கார்? உங்க கூட இப்பெல்லாம் பிரச்சனை, நீங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, நீங்க கஷ்டமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படின்னாலும் சரி, உங்க கூட ஒரு ஆள் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க கூட யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். இங்க இவர் கூட ஆண்டவர் இருக்கார். என்ன தைரியம்! அந்த மனுஷனுக்கு 25 வசனம் 17 பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தைரியம் நம்மளுக்கு ஆண்டவர் தரணும். அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் கனம் பண்ணுவனாய் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் விட்டவர்கள். அப்பொழுது தாவீது தன்னிடம், தாவீது எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கிறான். இன்னைக்கு எது கேட்கணுமோ அது கேட்க மாட்டாங்க. என்னெல்லாமோ கேட்டு என்னமா தமிழ்நாட்டில் என்னென்னமோ நடக்குது. பாங்க என்ன முடிவு வருதோ என்ன பொறுமையாக தான் பார்க்கணும். இங்கு ஒரு மனிதன் அவர் சகோதரர் அவர் ஏசுறாரு. ஆனா அவர் பயப்படவே இல்லை. ஏன்னா அவர் கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருந்து ஏவிட்டே இருக்கிறாங்க. உங்களையும் ஆண்டவர் ஏவுவாங்க. என்ன செய்வாங்க? ஏவுதல்ல என்னது? சொல்லி அந்த வேலை செய்ய, அந்த வேலை செய்ய, அந்த வேலை செய்ய சொல்லிட்டே இருப்பாங்க. யார் கீழ்படிதாங்களோ அவங்களை அந்த உயர்த்துவார். ஆமென். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் சொல்லி கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நீங்க கடைசி வரை இப்படி இருந்தீங்க, உங்களுக்கு மோட்சம் உண்டு. பரதீச சொப்பனத்தை நான் பார்த்துருக்கேன். எந்த இடம்? பரதீச. அப்படியே பச்சை பச்சை பச்சைன்றது. எக்ஸைஸ்ல போக காலையில் 5 மணிக்கு அப்ப ஆண்டவர் சொல்லுவாங்க சொப்பனத்தை. எக்ஸைஸ்ல கீழே இருக்கு, கீழே போல அதில் மேலே பார்த்தேன். மேலே பச்சை பச்சைன்றது. ஜோமாண்டி வீட்டில் உட்காந்து நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரும் ஆண்டவர் சொல்லி கேட்கல. டிராக்ஸை கொடுத்தேன் அப்படி வாங்கி இப்படி வச்சுட்டாங்க. டிராக்ஸை கொடுத்தேன் அப்படி எரிச்சிட்டாங்க. டிராக்ஸை கொடுத்தேன் இப்படி வைக்கிறாங்க. அவங்களாம் ஆண்டவர் அப்படி என்ன செய்வாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா உங்களுக்கு நீங்க கடைசி வரை எங்க போவீங்க? பரலோகத்துக்கு போவீங்க. அழகா இருப்பீங்க பரலோகத்துல. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது தேவதூரே அழகா இருப்பாங்க. நம்மளும் அழகா இருப்போம். நம்ம நாட்கள் வரும். நம்ம எப்படி இருப்போம்? அழகா இருக்கும். ஆண்டவர் சொல்ல முடியும். நம்மளுக்காக முடியுதான். ஏன்னு சொல்ல வரேன் அப்படின்னா, எங்க சங்கீதக்காரர் அவர் பயமே இல்லாம இருக்கிறாங்க. ஏன்? இயேசுவின் கூட இருக்கிறார். உங்கள் மொழியும் ஆண்டு பேசுவாங்க. நீங்களும் கீழ்ப்படிய உங்களை ஆண்டு பயன்படுத்துவார். இங்கு தாவீது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்தார் அப்படின்னா, தாவீது தன்னண்டையில நிற்கிறவனை பார்த்து 26 வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவன் ஃபர்ஸ்ட் இவர் ஆண்டோட நாமத்தை உயர்த்துறார். நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்துவீங்களா? இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்துவீங்களா? இவர் ஆண்டோட நாமத்தை உயர்த்த எப்படி உயர்த்துறார்? இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்குகிறவருக்கு இல்ல. அது எத்தனை வசனம்? 26. படிங்க. அப்பொழுது தாவீது தன்னுடைய இருக்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? போதும். மெல்ல 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 மெல்ல. ஜீவனுள்ள தேவனுடைய எவ்வளவு பெரிய தரிசனம். தரிசனம் ஆண்டு கொடுத்தாரு. அவருக்கு தாவீதுக்கு தரிசனம் கொடுத்தார் ஆண்டவர். சின்ன வயசு. அவருக்கு என்ன தரிசனம்? நம்ம ஆண்டவர் தனி மனிதன் இல்ல. நம்ம ஆண்டவர் யாரு? தனி. அவர் கூட சேனை இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனுள்ள சேனைகளை இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம். ஐயா ஒருத்தர் நம்மளை கூப்பிட்ட பாருங்க, டிராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு வேலை பிடிச்சி வச்சுட்டான். அப்ப என்ன கூப்பிட்டா, வாயா நீ யாரியா அப்படின்னு, நீ வாயாங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்தா அவன் கொஞ்ச நேரம் டான்சர் பண்ண அவங்க அம்மாவே விரட்டி போய் அப்படின்னு விரட்டி விட்டுட்டாங்க. ஓடித்துல பிரச்சனை வந்துச்சு. ஒரு பையனால அவங்க அம்மாவே விரட்டி விட்டுட்டாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம ஜெபத்தோடு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த தாவீது மாதிரி நம்மளுக்கு பலன் ஆண்டவர் தருவார். அவருக்கு தரிசனம் இருந்துச்சு, உங்களுக்கு தரிசனம் தருவார் ஆண்டவர். பைபிள்ல நான் கொடுத்த பாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆள்கிட்ட பேசினார், நிறைய கிட்ட பேசினார். ஆனா ஒரு ஆள்கிட்ட ஒரு ஸ்பெஷலா பேசினார். யாரும் சொல்ல முடியுமா? ஒரு ஆள் சொல்லிட்டேனும். சரி ஆளுன்னு வேண்டாம், அப்படியும் கொடுத்தா ஃபாஸ்டா இருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க, பிரில்லியண்டா இருக்கிறாங்க. நீங்க ஆளுன்னு அது சொன்னா சொல்லிடுறீங்க. சரிங்க சொல்லுங்க, அவங்க என்ன பண்ணுறது சொல்லுங்க. ரொம்ப பிரில்லியண்டா இருக்காங்க, சண்டைகளா சரி இல்லை. நீங்க பிரில்லியன்சி, உங்க பிரில்லியன்சி ஆர்டர் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்ன சொல்லிட்டேன், 2 விஷயம் பத்தி சொன்னார். வேற பிரியாணி பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனா நல்ல சாப்பாடு எங்களுக்கு தெரியல. என்னோட சேர்ல ஒயிட் ஷர்ட் போட்டு சேர்ல ஆள் உட்காந்துருக்காங்க. நானும் தூக்கத்துக்காக போராடிட்டே இருந்துச்சு. செமிச்சிட்டே இருக்கேன்.
அப்படியே பார்த்தேன் ஆண்டர் சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் இருக்காரு. எவ்வளவு பேர் சந்தோஷமா? அல்லேலூயா. இங்க தாவீதுக்கு தரிசனம் கொடுத்தா क्वेश्चन ஆன்சர் பண்ணவே இல்லையே. ஆண்டவர் ஒரு ஆள்கிட்ட பேசுறாரு, அது ஆளா, அது நீங்க ஆள் இல்லைன்னா நீங்க சொல்லிடுவீங்க. ஆளு நீங்க எடுக்காதுங்க. ஏன்னா பைபிள்ல வந்து ஒரு ஆள் என்ன சொன்னாரு, கொஸ்டின் கேட்டாரு, ஆன்சர் கேட்டாரு. தெரியுமா? பைபிள்ல ஆள் என்ன சொன்னாரு, கொஸ்டின் கேட்டாரு. அப்ப 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாதா உங்களுக்கு? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு குழு கொடுங்க. அது ஆள் இல்லை அப்படி நீங்க கண்டுபிடிச்சிருங்க. நான் பிரைஸ் கேட்டேன். குழு கொடுத்தாச்சு, அது ஆள் இல்லை. இன்னும் குழு கொடுத்தா சொல்லுங்க, வயசு கம்மி. போதுமா? முதல்ல ஆண்டவர் பேசுறவங்களுக்கு வயசு கம்மி. சாமுவேல்கிட்ட பேசினார் இல்லையா, வயசு கம்மி. சாமுவேல்கிட்ட கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலே. நீங்க ஆண்டவர் உங்களையும் கூப்பிடுவார். நான் சரியா தூங்கிட்டேன், அடிச்சு எழுப்போம். இன்னைக்கு 4 மணியா, 4:10 எனக்கு தூங்க விடல. அங்க இருந்து இருக்கும்போது அப்படி அட்டி பார்க்க தொடர. இப்ப அடிக்கல, லேசா தூக்கத்தை கலைச்சு. ஆனா அடிச்சு எழுத தூக்கத்தை கலைச்சா எப்படி நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு உறுதிப்படுத்துறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 ட்ரிப் நான் போன வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஒரு வண்டி நான் வச்சிருந்தேன், 3 ட்ரிப். அதுல இது வரைக்கும் அங்கே செல்லவே இல்லை சொல்லியிருக்காங்க சாட்சி. 3 ட்ரிப் பிரேக் டவுன் ஆயிட்டால, 2 ட்ரிப் பிரிச்சு வரும்போது பிரேக் டவுன் ஆயிடும். எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் எனக்கு முதல்ல சொல்லுது, பயப்படாத பயப்படாத பயப்படாத. அதுல கேர டக்கு டக்கு தூக்கணும். யார் வண்டி ஓடுறீங்களோ அவங்க கூட தெரியும், கேர டக்கு டக்கு தூக்கணும். 4வது கேர் இருந்தா டக்கு 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 ஃபர்ஸ்ட் கேர் கொண்டு வரணும். 2 சைடு வண்டி போயிட்டே இருக்கு. ஏன் இதை சொல்லி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு என் கால் போயிருக்கணும், யாரையாவது இடிச்சிருக்கணும். ஆனா யார் நம்ம கூட இருக்கிறா? ஏன் இங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, சேனைகளை நிந்திச்சான், இஸ்ரேல் நாட்டை நிந்திச்சான். ஒருத்தனா சொல்றாரு, நாடே பயப்படுது. இன்னைக்கு நானே ஒரு வழியா ஓடிட்டு இருக்கும்போது நம்மளும் போமே அப்படி சொல்லக்கூடாது. பைபிள் சொல்லுது, நாடே பாட்டு படிச்சு கூட போகுது, பாட்டு படிச்சு டான்ஸ் ஆடி போயிருந்தா நாடே போகுது. அப்ப நம்ம எப்படி பைபிள் படிக்கணும். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னார், ஒரு மனிதனை தேடுறேன், ஒரு குடும்பத்துல ஒரு மனிதனை தேடுறேன், சர்ச்சில் ஒரு மனிதனை தேடுறேன், ஒரு ஸ்டேட்ல ஒரு மனிதனை தேடுறேன், நாட்டுல ஒரு மனிதனை தேடுறேன். அந்த மனிதன் தாவீது மாதிரி அவராக உயர்த்துவான். சங்கீதக்காரருக்கு முன்னாடி சவுல் இருந்தாரு. சவுலுக்கு ஆண்டவர் சாய்ஸ் கொடுத்தார். உங்களுக்கு அதே மாதிரி சான்ஸ் கொடுப்பாங்க. நீங்க நல்லா படிப்பீங்களா, நல்ல காலத்துல இருப்பீங்களா, நல்ல குணம் இருக்கா, உங்களுக்கு இல்லையா தூக்கிடுவார். ஏன்டா சொன்னார், எனக்கு செப்பம் கம்மியா இருந்தது, உன் கிருபையே உன் மாமா பையன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவரே நீங்க அவனுக்கு கொடுங்க, ஆனா எனக்குள்ளத கொடுக்காருங்க அப்படின்னு. அல்லேலூயா. நம்மளோட ஆண்டவர் தெளிவா பேசுவார். கொரோனால பேசினாங்க, எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. கொரோனா வெளியிலே போகல. ஏன்டா ஆண்டவர் சொன்னாங்க, கிளம்பு, பாபையில இருந்து கிளம்பு. எப்படி ஆண்டவரே போக, கொரோனா பயங்கரமா இருக்கு, எங்கேயும் போலீஸ்கார விட மாட்டாங்க, பெர்மிஷன் தர மாட்டாங்க. அதுல ஒரு ஆள் சொன்னா பிரைவேட்டுக்கு பெர்மிஷன் கிளம்புங்க அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், கிளம்பு கிளம்பு, ஆனா ஒரு காரியம் செய், சானிடைசர் கை கழுவிட்டே போ. அல்லேலூயா. நம்ம பயப்படக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது, வெளிப்படுத்தல பயப்படுறவங்க எங்க போக கூடாது, எங்க போக முடியாது, பயப்படுறவங்க போக முடியாது, 60 போனவங்க போக முடியாது, அவிசுவாசி போக முடியாது. அப்ப நம்ம பயப்படக்கூடாது. நான் இது பயப்படல. ஆச்சரியமா இருக்கு. நீங்க பைபிள்ல ஒவ்வொரு வசனமும் ஆச்சரியமா இருக்கும். ஏன் ஆச்சரியமா இருக்கும்? என் கூட ஒரு ஐயா இருந்தாரு. சாதாரணமா 1,70,000 இடம் எடுத்தார். இன்னைக்கு 20 கோடி. அந்த 20 கோடியை பிசாசு பிடுங்க பார்த்தான். அப்படி ஈஸியா பிடுங்க பார்த்தான். அவ்வளவு கஷ்டம் அந்த ஐயாவுக்கு. அப்படி வீட்டு அந்த ஃபேக்டரி பேப்பர் அப்படி கொடுத்தாரு, என் கடன் இனே அடைச்சிரு. ஆனா ஆண்டவர் விடுவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் விடுவாரையா? அப்படியே படிப்படியா ஒரு மனிதனை உயர்த்து கொண்டு வந்தாரு. அந்த மனிதனுக்கு டென்ஷன் வந்துட்டு அந்த பேப்பருக்கு டென்ஷனை கொடுத்துட்டு கடன் பிரச்சனை வச்சுக்கிடுங்க. அந்த ஆள் கொண்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அவர் பேர்ல மாத்த போறாரு. மாறல. என்ன செய்யல? ஏன் சொல்றேன், தாவீது கொடுத்த ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த மனிதன் கூட நான் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அவர் தெய்வ சமூகத்துல யாருக்கும் வெட்கமே பட மாட்டார். நீங்க தெய்வ சமூகத்துல நீங்க பாலிய பிள்ளையா இருக்கலாம், முதியோரா இருக்கலாம், படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காத இருக்கலாம், தெய்வ சமூகத்துல நீங்க வெட்கப்படக்கூடாது. அல்லேலூயா. இங்க யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கா. நீங்க வெட்கப்பட்ட அவரை நீங்க மகிமைப்படுத்தலன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இங்க சங்கீதக்காரர் வெட்கமே பண்ணல, பயப்பட. அண்ணன் சொல்லுங்க, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கு. ஏன்னா அவர் கடைக்குட்டி, கொஞ்சம் ஆடு உனக்கு கொடுத்துருக்காரு, அதை விட்டு நீ இங்க வந்திருக்கியோ அப்படின்னா அவர் அந்த காதுல கேட்கவே இல்லை. ஏன்னா அவர் கூட ஆண்டவர் இருந்தார். அவர் இன்னொருத்தர் போய் கேட்காரு, இவனை கொண்டா என்ன நடக்கும்? நான் நிறைய சாட்சி சேர்ந்து மறந்துருந்தேன். இந்த ஆளு 20 கோடி ஃபேக்டரி அன்னைக்கு பிசாசு பிடிக்கிட்டான் அப்படின்னா அது மூலமா இன்னும் 2 ஃபேக்டரி வந்துச்சு, அதுவும் கிடைச்சிருக்காரு. அல்லேலூயா.
நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அது மூலமா மத்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஏன் அப்படின்னா இங்க சங்கீதக்காரருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. என்ன சான்ஸ்? ஸ்டார்டிங்ல பெரிய யுத்தம் ஐயா. சிலவங்க சொல்லுவாங்க இப்ப தான் வந்திருக்காரு, வந்தோடனே இந்த பிரச்சனை அப்படிம்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா வார்த்தையில ஆண்டவர், வார்த்தையில தான் அந்த உலகத்தை படிச்சாங்க. இன்ஜினியர் வச்சா ஆண்டவர் உலகத்தை படிச்சாங்க. என்ன படிச்சாங்க? ஃபர்ஸ்ட் சங்கீதக்காரர் ஜெயிச்சது தன்னுடைய நாவனால. அவனை கோலியத்தை கல்ல கொண்டு எரியல, அவன் தலை எடுக்கல. அது எடுக்கிறதுக்கு முன்னாலே சொல்றாரு. அந்த வசனம் இருக்கா? அவரு கோலியத்தை கொல்லதுக்கு முன்னாலே சொல்றாரு, நான் உன்னை கொல்லுவேன், அவன் தலை எடுப்பேன். இவ்வளவு தைரியம். அப்பவுமே அவன் ஜெயிச்சிட்டான். அப்பவே கோலியத்தை ஜெயிச்சிட்டா. உங்க சோதனை நீங்க ஜெயிக்கணும். விசுவாச வார்த்தை சொல்லணும். என்ன வார்த்தை சொல்லணும்? எத்தனை மணிக்கு உங்க ஐயா முடிப்பாங்க? எத்தனை மணிக்குமா? 12 குடிப்பீங்களா? சரி. எத்தனை மணிக்கு? 12. ஓகே, சரி, ஓகே. உங்க கூட ஆண்டவர் பேசினா போதும். ஒரு மணி நேரம் செய்தியோ 2 மணி செய்தியோ கிடையாது. உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன செய்யணும்? பேசினாலே போதும். அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா சங்கீதக்காரர் அந்த வசனம் இருக்குதுல்ல, நான் உன்னை கொல்லுவேன் அப்படிங்கிற சங்கீதக்காரர். நான் உன்னை அவர் கொல்லுறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, இன்றைய தினம் 46 வசனம் ஐயா படிங்க. படிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். எஸ். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி ஆமென் பெலிஸ்தருக்கு கர்த்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். எஸ், ஆமென். ஆனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று புறத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஒரு பாசிட்டிவ் திங்கிங். பாருங்க என்ன சொல்லுவாங்க? ஒன்று அநேகம் வந்து இங்கிலீஷ்ல ஒன்று ஒன்று நிறைய. அங்க என்ன அர்த்தம்? அது வேர்டு வேர்டு. இவர் தனக்காக இல்ல, இஸ்ரேல் நாடு, இஸ்ரேல் நாடு, இஸ்ரேல் மக்கள் தேவன். இவர் சொல்லுது பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் முதல் ஆண்டவர் உன்னை என் கை ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்து பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமி காட்டு பறவைகளுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் ஒன்று. எதுக்கெடுத்தாலும் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துறவங்க என்ன வேணும்? ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என் நாமத்தை பிரஸ்தாமாக்கிற எந்த இடத்திலிருந்து நான் உங்களை ஆண்டோட நாமத்தை சொல்றேன். சோதரம் சோதரம், அல்லேலூயா அல்லேலூயா, சோதரம் இயேசு நாம சொல்ல சொல்ல உங்க வேலையை லகுவாக்குவார். உங்க டென்ஷனை குறைப்பார். உங்க பலவீனத்தை மாற்றுவார். திடீர்னு கால் வலிச்சுட்டே இருக்கும், இடுப்பு வலிச்சுட்டே இருக்கும். அதை யூடியூப்ல போட்டுங்க. இடுப்பு வலிக்கா நீங்க என்ன செய்யுங்க? இந்த பாவம் தடவுங்க. நீங்க பிசியோதெரபிக்கு போங்க. அங்க போனா எல்லாரும் பேசி கேட்பாங்க. ஈஸியா பைபிள் ஏசி நாம இருக்க. அல்லேலூயா. திடீர்னு உடம்பு கடுக்கும். ஏசி நாம, ஏசி நாம கொண்டு ஒரு சில மாத்திரை வச்சிருக்கேன். ஆனா எதுக்கு தான் டாக்டர் போவோம்? ஆண்டு சொல்லல. அதான் நான் குறைன்னு சொல்லல. பைபிள் சொல்லுது அவர் இயேசு நாமத்தை சொல்றாரு. கோலியாத்தை அடிக்கிறதுக்கு முன்னால இயேசுவின் நாமத்தை சொல்லுது. இஸ்ரவேல் நாடு சொல்றாரு. நாட்டு உள்ள தேவனை சொல்றாரு. நம்ம தேவனை சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இன்னும் ஒரு பைபிள்ல ஒரு என்ன ஒரு தாவீது ஒரு செய்யற காரியத்தை பாருங்க. அந்த 48ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 20 வயசுக்கு முன்னால ஒரு பையன் 7 அடி இருப்பான். குறைஞ்சது 7 அடி இருக்கிறதுல 130 கிலோ மேல இருந்தாலும் இருக்கலாம். அப்பேற்பட்ட ஆளுக்கு சண்டை போட ஓடுதாரியா. பைபிள்ல நீங்க கவனமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா, மேக்ஸ்ல ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சவங்க மேக்ஸ்க்கு 100 எடுக்க முடியும். மேக்ஸ் மட்டும் இங்கிலீஷ் மற்ற மாதிரி கிடையாது. மார்க் குறைச்சவங்க நீங்க சரியா இல்லையா ஓட்டர் ராங்கு தான். நீங்க ஹிந்தி மற்ற சப்ஜெக்ட் எழுதுனா கொஞ்சம் மார்க் போடுவாங்க. மேக்ஸ்ல போட முடியாது. ராங்குனா ஃபார்முலா படி எழுதுனாதான் ரைட்டு. அப்ப இங்க பார்த்தா அப்படி அந்த இதுல ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா. அவருக்கு பயம் இல்லை, அதை உதடுல மட்டும் காட்டல. இப்ப நம்மளுக்கு பயம் இல்லை, நம்ம உதடுல மட்டும் காட்டக்கூடாது. இப்ப யாராவது ஒருத்தர் வாரம் அவன் ஃபேஸ் பண்ணி பேசணும். அடிக்க வந்தானா அது தடுக்கணும். அப்ப இங்க இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய், இந்த வசனம் தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும். தாவீது என்ன செய்யறாரு? அவர் கூட யாரும் இருக்காங்க? இதான் வெற்றியின் ரகசியம். அவரை கொல்லல, முதலில் கொல்லுவேன், நான் இயேசு நாமத்தில் கொல்லுவேன்னு சொல்லிட்டாரு. இங்க பாருங்க, தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு, அந்த பூரம் பெலிஸ்தர் சேனை இருக்கு. இந்த வசனத்தை பூரா உங்க கண்ணுல கொண்டு வரணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் கண்ணுல கொண்டு வரணும். இந்த பெலிஸ்தர் சேனை தான் இஸ்ரேல் விரோதமா இருக்காங்க. சேனை ஏதாவது நிற்கிறது, அதுக்கு மேல படத்தில் நிற்பாங்க. அதுக்கு முன்ன கோலியாத் நிற்கான். அவ்வளவு பேருக்கு முன்பதாக அந்த சேனைக்கும்
அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி. இது யார் நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு நல்லா புரியும். யாராவது நம்மளை ஏசுதாங்க, இவன் போனாலும் ஏசுவான், அங்கே போகட்டான், அப்படி இல்லை. நம்ம ஜெபிக்கணும், இவன் நம்மளை ஏசுதாங்க, நம்ம கஷ்டப்படுத்தாலும் சுவிட்சில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களை கஷ்டப்படுறவங்க நீங்க என்ன செய்யுங்க, ஜெபிங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்ப நீங்க ஜெபிச்சிங்க அப்படின்னா தாவீது ஜெபிச்சுட்டே இருந்தார். அவர் ஜெபிக்க தான். சும்மா யார்கிட்டையும் ஆண்டவர் பேச மாட்டாங்க. ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசாம என்கிட்ட பேசினாரு. போய் சொல்றவங்களை பத்தி பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அக்கிரம செய்யக்காரங்க யாரு? ஆண்டவர் சொல்லாம நான் சொன்னேன், நான் தரிசனம் பார்த்தா டெய்லி மேல பெற்றவர் கீழே பெற்றவர் போய் சொல்றவங்களுக்கு ஆண்டவர் நரகம் வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? நரகம். நான் சேர்ல உட்கார எங்க செய்தி கொடுக்க போனா அங்க ஜெபிக்கணும். ஜெபிச்சாலும் அங்க நிலைமை தெரியும். அதான் இங்கே ஜெபிச்சோடே இருந்தேன். ஆனா இங்க தாவீது என்ன செய்யறாரு? தீவிரமா. அப்ப இங்கிலீஷ்ல என்னது தீவிரமா? சடன்லியா. தீவிரமா என்னது? சடன்லியா. நிக்கிறாரு, ஓடலாம், உங்களுக்கு புரியணும். பீபிள் செட்டுக்கல அவர் என்ன செய்யறாரு? சங்கீதக்காரர் நிக்கிற சேனை பாக்குறாரு. அங்க போலியாது இப்படி ஓடுறாரு, அப்படி ஃபாஸ்டா ஓடுறாரு. எல்லாரும் பாக்கீங்களா? யாராவது பிடிக்காத நம்ம அடிக்கலாம் வர நம்ம ஓடுமா? ஆனா எங்க குடும்பம் அப்படி பயப்படாம இருந்தாங்க. பெரிய வாள் வச்சிருந்தாங்க. எங்க அம்மாவோட தங்கச்சி வீட்டுக்கு வெளியே நின்னாங்க. அப்படியே கொத்த போனேன். சித்தி பயப்படவில்லை, வெட்டு அப்படின்னாங்க. நான் வெட்டவில்லை, கதவுல கொத்துதான். ஏன் நம்ம கூட யார் இருக்கா? ஆண்டவர். நான் உன்னை அடிப்பேன், அடி அப்படின்னு சூசி சொல்லிட்டு போயிருக்கும். சைன்ல மும்பைல என் தெரிஞ்சவங்க தான் சொன்னான், உங்க மாமா தானே, மாமாவுக்கு தைரியமா வரையோ அப்படின்னா. நான் ஒண்ணுமே சொன்னா உன்னை அடிப்பேன், அடி அப்படின்னு. அப்படி சொன்னதான் அவன் அடிக்க வரவே இல்லை. நான் வந்து சொன்னேன், இது வாங்கடா, நான் இங்க சொல்லுவேன் அப்படின்னு. லைனா கடை இருந்துச்சு, இங்க நின்று சொல்லக்கூடாதுன்னு. அப்ப நான் இங்க வந்துட்டேன். கடைக்கு அடுத்த கடைக்கு வந்துட்டேன். பாபையில சுற்றி சொல்லுங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. இங்க வந்தேன், இங்க நின்று சொன்ன இங்க வந்துட்டேன். அவன் தான் அவனை அடிப்பேன், அடி அப்படின்னு. அப்படி சொன்ன நான் அடிக்க வரவே இல்லை. அல்லேலூயா. நம்ம தேவன் பராக்கிரமசாலின்னு பைபிள் சொல்லுங்க. நம்ம தேவன் யாரு? நம்ம தேவன் யுத்த வீரன் என்று சொல்லுங்க. யுத்த சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, அது பெருசு இல்ல. வீரன் வேணும். பைபிள் வசனம் பிராமணர்கள் கொண்டு இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வசனத்தை கரெக்டா நீங்க புரிஞ்சுக்க அப்படின்னு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் யாரு? யுத்த வீரன். அல்லேலூயா. அவர் சேனை அதிபர், சேனைக்கு அதிபர். அப்ப அவர் தாவீது கூட இருக்கேன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டார். சங்கீதம் அவருக்கு உடம்பு குதிரைக்கு ஆண்டவர் கூட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு. அல்லேலூயா. இதை நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். போலீஸ்காரன் மரடியில பேச, ஒரு போலீஸ்கார வண்டியில போயிட்டு போது சப் இன்ஸ்பெக்டர் மாவேல பிடிச்சார். ஏன் சொல்ல, நம்ம பயப்படக்கூடாது, நியாயமா பேசலாம். அவன் நான் மராட்டிலே பேசினேன். तुम्हाला खोटे कंप्लेंट करायचे அப்படின்னு மராட்டியில. என்னைக்கு சிக்னல்ல ஜம்பிங்ல பிடிச்சார். நான் சொன்னேன், மராட்டியில் तुम्हाला खोटे कंप्लेंट करायचे. நம்ம உங்களுக்கு கம்ப்ளைண்ட் யாராவது போலீஸோட பேசலாம். போலீஸ் தான் அடிச்சுன சப் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண. அவன் என்ன எப்படி பார்த்தோம், நீங்க கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தேவன் தைரியசாலி, நம்ம தேவன் ஞானவான். அல்லேலூயா. நம்ம தேவன் யாரு? ஞானவான். நம்ம தேவன் ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. நம்ம தேவன் யாரு? ஐஸ்வர்யவான். அப்ப நம்மளும் அப்ப நம்ம இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சொன்னா என் பக்கத்துல ஜோம் பண்ணாங்க ஒரு ஐயா, ரொம்ப கஷ்டம். அப்படியே அழகாங்க ஜெபத்துல ஆட்டமே இறங்கும். எத்தனை பேர் நீங்க அழகு சத்தமா ஜெபிச்சிருக்கிறீங்க? சத்தமா ஜெபிச்சிருக்கீங்க? உனக்கு என்ன வேணும்? சத்தமா ஜெபிக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணும்? சத்தமா ஜெபிக்கணும். அவர் தம்மை மரணத்திலிருந்து விடுவிக்கிற நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்தாங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, அவர் வந்து மரணத்தை அவர் சாக போறாரு, அதுல இருந்து உயிரோட எந்திக்கணும் எல்லா காரியம் பிதாவான காட்டிட்டாங்க. இதுல இருந்து நான் பயப்படாம வரணும்னு சொல்லி அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு என்ன செய்தாரா? ஜெபம் பண்றாரு. ஒரு நல்ல வீடு ஆண்டு தருவாங்க, நல்ல வேலை தருவாங்க. ஆனா உங்க கையில இருக்கு. அல்லேலூயா. சாதாரண மனுஷன், ஆட்டு மேய்ச்ச மனுஷன் உயர்த்தினார். இப்ப நான் ஒரு மனிதன் சொன்ன, அவங்க கூடயே நான் இருந்தேன். அவங்களை வந்து அப்படியே உயர்த்திட்டே இருக்கிறாரு. கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வீடு, கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஃபேக்டரி. அல்லேலூயா. என்னையும் உயர்த்தேன்னு சொல்லிருக்காரு, உங்களையும் உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களை என்ன செய்வாரு? அப்ப என்ன செய்யணும்? நம்ம கேட்டா பரிசு கொடுத்துட்டோம்னா எல்லாம் ஆன்சர் சொன்னா சொல்ல கொடுத்துட்டோம்னா 2 கொஸ்டின் நீங்க சொல்லவே இல்லை. ஒரு கொஸ்டின் சொல்லவே இல்லை, 2வது ஒரு கொஸ்டின் சொன்னேன், அது சொல்லவே இல்லைன்னு. ஒரு சாமியல் கொஸ்டின் சொல்லல, 2வது ஒரு கொஸ்டின் போட்டேன், அது நீங்க சொல்லவே இல்லை. 2வது கொஸ்டின் போட்டோம்னா சாமியல் முடிஞ்சு என்னமா? யாரு? அபிஷேகம். சரி சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்?
ஐயா 12ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நீங்க நல்லா கேட்டுக்கிறீங்க. ரொம்ப செய்தி கேட்க வேண்டிய பிரச்சனை இல்லை. எது கேட்கீங்களோ அது உங்களுக்கு புரியும். 5 நிமிஷமா இருந்தாலும் சரி. ஒரு குடிகாரன்ட்ட ஒரு ஊழியக்காரர் ஐயா ஒரு வார்த்தை தான் சொன்னார். உடனே ஆண்டவர் நேசிக்கிறார். ஒரு ஊழியக்காரர் வந்து டெய்லி யாருக்காவது ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்ப அன்னைக்கு யாருமே கிடைக்கல. நைட் ஆயிட்டு ஏன்னா எல்லாருமே நீங்க சுவிசேஷம் அறிவிச்சா போயா அப்படிமாங்க. அப்ப அந்த நைட்டு குடிகாரன் கிடைச்சான். அந்த குடிகாரன் அந்த சொல்றாரு, ஒன்னு ஏசு நேசிக்கிறார், ஒன்னு ஏசு நேசிக்கிறார், ஒன்னு ஏசு நேசிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அந்த குடிகாரன் வீட்டுக்குள்ள போனா அந்த வீட்டம்மா அவன் வீட்டுல விடல. இது உண்மை சம்பவம், கதை சொல்லல. நாம இதுல பைபிள் நான் உங்களுக்கு கதையே சொல்லல. நிறைய செய்தி கொடுத்துருங்க, எங்கேயுமே கதை சொல்லவே மாட்டேன். இது உண்மை நடந்த சம்பவம். வெளிநாட்டுல அந்த மனைவி வீட்டுல உடனே டெய்லி குடிச்சிட்டு வரணும் விடமாட்டேன்னு சொல்லி கதை அடைச்சாங்க. இவன் நைட்டு கூட வெளியிலே இருக்கான். அந்த ஐயா ஊழியக்கார ஐயா சுவிசேஷம் சொன்ன வார்த்தை காதல் அவர் ஓடி ஏசு நேசிக்கிறான். உடனே ஏசு நேசிக்காங்க. எந்திரிச்சு பார்த்து யாருதான் என்னை பார்த்தான் தேடி போறாங்க. யார் என்ன என் மனைவி என்னை வெளியில விட்டா, என்னை வெளியில விட்டாச்சு, என்னை நேசிக்கிறவங்க அந்த ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சங்கீதக்காரனை பத்தி பார்த்தோம், தாவீதை பத்தி பார்த்தோம். அவர் தைரியமா இருந்தார். எப்படி இருந்தாரு? பயங்கர தைரியம். 20 வயசுக்குள்ள யாருங்க இருக்கா? 20 வயசுக்குள்ள 20 வயசுக்குள்ள 17 வயசு 16 வயசு யாருமா? 16 நீ 17 வயசா? ஓகே 18 உன்னை பார்த்தா தாவீது இருப்பார். ஆனா பெரிய மனுஷன் ஜெயிச்சார். பெரிய பயமே இல்லை. ஒரு கல்லு தான், கல்ல விட கவன் கல், அந்த கவன்ல போட்டு அப்படியே அடிச்சார். அப்படியே தலையில போட்டு அப்படியே இறந்துட்டாங்க. உங்களோட வாழ்க்கையில சிம்பிளா நீங்க பெரிய காரியத்தை செய்வீங்க. இதுல இருந்து என்ன ஆண்டு சொல்ல போறாங்க? பெரிய காரியமா தான் சரி, நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா அந்த பெரிய காரியத்தை ஆண்டவர் ஈஸியா முடிப்பார். உங்களுக்கு விரோதமா இருக்காரு. அல்லேலூயா. என்ன பார்த்தோம்? சங்கீதக்காரர் எப்படி இருந்தாரு? தைரியமா இருந்தாரு. ரெண்டாவது ஆண்டவருக்கு என்ன செஞ்சாரு? சொல்லுங்க, கீழ்ப்படிஞ்சாரு. ஆண்டவர் அவரை பெருசு போனாரு. அண்ணன் தடுதான், கேட்கல. இஸ்ரவேலர்கள் உடனே இஸ்ரவேலர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மனுஷனை கொண்டு வந்து ராஜா கிளம்புனாரு. அதுதான் அவர் கேட்கல. ஆனா அவருக்கு ஒரே ஒரு காரியம் இருந்தது. என்ன அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறது இவன் ஏமாத்திரம். நம்மளும் அப்படிதான் சொன்ன, நம்ம இயேசு கிறிஸ்து அவர் தான் மெய்யான தேவன். அவர் யாராவது பேசுறான் வைராக்கியமா, இவன் நம்ம ஆண்டவர் பேச இவன் தொடரும். ஆண்டவன் இவன் தொடரும். அல்லேலூயா. இவன் தேவன் ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரர் மாதிரி இருக்க கடைசியா இந்த வருஷத்தை நம்ம பார்த்தோம். தாவீது ஓடுதான், பெரிய அரக்க மாதிரி இருக்கான். அவனை பார்த்து ஓடுதான். இந்த மாதிரி பிள்ளை 7 அடி மனுஷன் ஹைட் அண்ட் வெயிட் இருந்தா தத்துல என்ன பயந்து ஓடிடுவான். நாய் பயந்துச்சுன்னா எப்படி தெரியும்? இதே கரெக்டா சொல்றாங்க பாப்பா. இதோட முடிச்சிருவேன். அது நீங்க சின்ன பிள்ளை ஆன்சர் நீங்க சொல்லிட்டீங்க. சரி, நீங்க சொன்ன கரெக்ட் தான். ஓகே, வாழை என்ன செய்யும்? நாங்க சிறுசேவத்துக்கு போனோம். நாய் வாழை கீழே போட்டு குறைச்சிக்கிட்டே இருக்கு. நேரத்தில் குறைச்சிட்டே இருந்துச்சு. சில நாய் வாழை கீழே போடல, சில நாய் என்ன செஞ்சு வாழை கீழே போட்டு குறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அந்த நாய்க்கு பயப்படலாம், வாழை கீழே போடுறது நாய்க்கு பயப்படலாம். அல்லேலூயா. அதே மாதிரி கோழி அந்த வாழை கீழே போட்டுட்டான். தாவீது கடைசியா ஓடுதான். அதே மாதிரி உங்க பிரச்சனை என்ன இருந்தாலும் சொல்லி நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. என்ன அர்த்தம்? அந்த பிரச்சனைக்கு ஏற்றாலும் எழுதுங்க. நம்மளுக்கு என்னன்னு சொல்லலாங்க. சங்கீதக்கார ஆசீர்வாத தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்ம அப்படி ஜெபம் சோதர ஆண்டவரே எல்லாரும் ஜெபம் பண்ணணும். நீங்க என்ன கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. நீங்க ஒன்றும் சொல்லணும், இந்த இடத்துல இருக்கீங்க ரொம்ப வெயில் அடிக்கி வெக்க அடிக்கி அது ஒரு பக்கம் அடிச்சாலும் உங்க வீட்டு உள்ள போனா கூலா இருக்கணும். நீங்க வேலை ஸ்தலத்துக்கு போனா அங்க கூலா நீங்க அந்த ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, அதை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. இருள் பூமியை மூடும் எல்லாம் சத்தமா ஜெபம் பண்ண உங்க தேவன் ஆசீர்வதிப்பார். எங்க ஆண்டவர் இருக்காருன்னு சொல்ல நீங்க துதிகள் மத்தியில் உலாமுகிற தேவன் பைபிள் சொல்லுங்க. சத்தமா ஜெபம் பண்ண சோதரிப்போம். எல்லாம் நம்ம சோதரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோதரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க இங்க இருக்கீங்க ஆண்டவரே, நீங்க இங்க இது அப்படியே ஒரு நிமிஷம் எந்திப்போமா? நம்மளுக்கு ஒரு நிமிஷம் முடிங்க. நீங்க 2 நிமிஷம் ஒரு அப்படி நம்ம எந்திப்போம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவருக்கு ஐயா சர்ச்சில் நான் சொன்னதை கேட்டீங்களா? நாங்கள் ஜோப் பண்ணுற போது ஆண்டவருக்கு தான் உட்காந்துட்டு இருந்தேன், வெள்ளை ட்ரெஸ் போட்டு. ஆச்சரியமா இருந்தது. நினைச்சா ஐயா சர்ச் என்ன தான் இருக்கேன், அப்போ ஆண்டவர் நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு. அப்போ ஆச்சரியமா இருந்தது. அப்போ இந்த மாதிரி ஆண்டவர் உங்களை அந்த மக்கள் ஜோப் பண்ணணும். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாங்க. படிப்பு காரியத்தில் ஆஸ்வதிப்பாங்க, வேலை காரியத்தில் ஆஸ்வதிப்பாங்க, ஊழி காலத்தில் ஆஸ்வதிப்பாங்க. யாரெல்லாம் படிக்கீங்களோ நீங்க சொல்லுங்க, என் படிப்பை நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க நல்ல மெரிட்ல வந்தீங்க, உங்க லைஃபே செட்டில் ஆயிடும். நீங்க மெரிட்ல வந்து லைஃபே செட்டில். சத்தமா நம்ம ஜெபிப்போம். படிக்கிற பிள்ளைகள் ஜெபிப்போம், என் படிப்பை ஆசீர்வதிங்க. வேலை செய்யறவங்க ஜெபிப்பீங்க, வேலையை ஆசீர்வதிங்க. ஊழியக்காரங்க ஜெபிப்பீங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க.